அனைவருக்கும் வணக்கம். ஒரு முட்டாள் தம்பி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து சர்வ வியாபாரின்னு சொல்லிட்டு மிகவும் கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க. அடுத்த சில நாட்கள்லயே அந்த தம்பியும் இந்த அங்கன்வாடிக்கு கொஞ்சம் பொருட்களை கொண்டு கொடுக்குறான். ஒரு பெரிய டப்பா. அந்த டப்பா எதுக்கு கொடுத்தான்னு எனக்கு தெரியுது. ஆனால் நம்ம உதவி செய்கிறவங்களை நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறவங்க தான் காங்கிரஸ்காரங்க. தேர்தல் வந்த உடனே உதவி செய்கிறோம்னு சொல்லி நடிக்க காங்கிரஸ்காரங்க மட்டமானவங்க கிடையாது. தேர்தலுக்காக நாட்டை காப்பாற்றுவேன், வீட்டை காப்பாற்றுவேன், அதை செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு 100 ஃபேக் ஐடி தொடங்கி அண்ணன், தங்கம், தாமரை, கும்பன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்று ஹிம்லர் கிடையாது. கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பணத்தில் ஒவ்வொரு வருஷமும் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தையலாக இருக்கட்டும், அவங்க விருப்பப்படுற சிறு குறு தொழில்களை தன்னுடைய சொந்த செலவில் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறவர் தான் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவியாக இருக்கட்டும், கல்வி உதவியாக இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், தன்னை நாடி வருகின்ற மக்கள் எந்த ஜாதி, மதம், இனம், மொழி, ஏன் எந்த கட்சின்னு கூட பார்க்காம எந்த பாரபட்சம் இல்லாம உதவி செய்கிறவர் தான் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர். சீனால ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா, ஒருத்தனுக்கு மீன் கொடுத்தேன்னா அவன் அன்னைக்கு மட்டும்தான் பசியாருவான், ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா பசியாருவான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. பழமொழியை தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை கடைபிடித்து சிறு குறு வியாபாரங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தவர் தான் ராஜேஷ்குமார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மீன் வியாபாரம் செய்கின்ற மக்கள் எப்படின்னா, தலையிலே மீனை சுமந்து ஒவ்வொரு ஊராக சென்று தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மீன் வியாபாரிகள் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அணுகி அவங்களுக்கு தேவையான உபகரணம், அந்த பாத்திரம் வேணும்னு கேட்குறாங்க. ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அதை செய்து கொடுக்குறாரு. அதை எவ்வளவு மட்டமா சமூக ஊடகங்கள்ல பதிவு போடணுமோ அதை பதிவு போட்டாங்க. உதவி செய்கிறதையே மிகவும் கேவலமாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த தம்பிகளை நம்ம என்ன செய்யறது, என்ன சொல்றதுக்கு? டேய், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ கொடுத்து செவந்த கைடாது. இலவசம் கத்துறீங்களே, நீயும் உன் அண்ணனும் ஒவ்வொரு மேடைக்கும் திரள் நிதி தாங்கன்னு கத்துறீங்களே, அது திரள் நிதின்னு எடுப்போமா, இலவசம் எடுப்போமா, இல்ல பிச்சைன்னு எடுப்போமா, இல்ல லஞ்சம்னு எடுப்போமா? டேய், நாம் தமிழர் இயக்கத்துல காவிரி பிரச்சனைக்காக தன்னையே தியாகம் செய்தார் ஒரு தம்பி. உனக்கு ஞாபகம் இருக்கா? தீக்குளித்து இறந்தானே, அவன் பேர் தான் விக்னேஷ். அவனுடைய பிணத்தில் அரசியல் செய்தவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சி. அவனுக்கு மணிமண்டபம் கட்டுவேன், அவனுடைய தாய்க்கு எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையா கத்துனீங்களே, அதுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேயா இருக்கட்டும், வெளிநாடு வாழும் தமிழர்களா இருக்கட்டும், ஒவ்வொருவரிடம் இருந்தும் திரள் நிதியை நீங்க திருட்டுனீங்களே, அதெல்லாம் எங்க போச்சு? அந்த திரள் நிதி எங்க? இன்னைக்கு ஒரு அந்த குடும்பத்துக்கு 10 பைசா செலவு பண்ணியிருப்பீங்களா? இல்ல அவனுக்கு ஒரு செங்கலாவது நாட்டி இருப்பீங்களா? இல்ல. போய் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பொய்யாதான் இருக்கு. அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டலை. இது ஒன்று. நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது ஒரு விக்னேஷனுடைய ஈகத்தை சிந்திக்கிறதை விட அவன் எந்த கட்சியில் இருந்தான்னு சிந்திக்கிறது, யோசிக்கிறது ஒரு கீழ்த்தரமானது, அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பாவம், 9 வருஷம் ஆச்சு, இன்னும் மணிமண்டபத்துக்கு ஒரு செங்கல் கூட வைக்கல. விக்னேஷின் மணிமண்டபத்திற்காக திரட்டிய நிதி எங்கே? உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த மக்களுக்கு பண்ணுங்க. உதவி பண்றவங்களை மட்டமா கேவலமா சித்தரித்து சமூக ஊடகங்கள்ல பரப்பாதீங்க. அது தம்பிக்கு சொன்னாலும் புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பொய்களின் மூட்டை சீமானின் தம்பிகளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். நன்றி.